அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, களஞ்சி ஆப்ல எப்படி லீவ் அப்ளை பண்றது. அதான் 2025 இருந்து லீவ் வந்து களஞ்சி ஆப்ல தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பணப்பலன்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் அதையும் நம்ம களஞ்சி ஆப்ல தான் அப்ளை பண்ணணும். அதை எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பயும் போல களஞ்சி ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிக்கிட்டு அதுக்குரிய ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துங்க. ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அதில் பாருங்க லீவுன்னு இருக்கா, லீவுங்கிற போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே லீவ் ரெக்வெஸ்ட் இருக்கா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அப்ளை லீவ்னு கொடுத்துருக்கும், இன்னொன்று வந்து லீவ் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இதை அப்ளை லீவை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு லீவ் டைப்புன்னு இருக்கா, அதில் போய் டச் பண்ணிட்டு நீங்க சிஎல்னா சிஎல் டச் பண்ணுங்க, இல்லைன்னா எம்எல்னா எம்எல் டச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நிறைய லீவ் வந்து இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. EOL வித்தவுட் MC அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய லீவ் வந்து இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த லீவ் வேணுமோ அந்த லீவை நீங்க வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்ப நான் CL டச் பண்ணிக்கேன். டச் பண்ணிக்கிட்டு இப்ப வந்து ஸ்டார்ட் டேட்னு கேட்டுக்கா, எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படிங்கிறதா. இப்ப வந்து 27/27 கொடுத்துட்டு எண்டு டேட் அதே இது. இப்போ ஃபார் சப்போஸ் நம்ம வந்து 2 days கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து என்ன செய்யணும், 27 எண்டு டேட் வந்து 31 கொடுத்தீங்கன்னா இப்ப பாருங்க 31 டிசம்பர், அதாவது ஸ்டார்ட் டேட் வந்து எந்த டேட்டோ அந்த டேட்ல இருந்து அந்த டேட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நம்ம அடுத்து இங்க பாருங்க ஃபுல் டேயா ஆஃப் டேன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஃப் டேனா ஆஃப் டேல வச்சுக்கோங்க, ஃபுல் டேனா ஃபுல் டேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் டேட் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சொல்றேன் 21 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும். இப்போ எண்டு டேட்னா அதுல போயிட்டு 31 எண்டு டேட்னா எண்டு அப்படி இங்க பாருங்க 21 டிசம்பர் 31 டிசம்பர் இருக்கா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ நமக்கு பேலன்ஸ் லீவ் எனக்கு வந்து 12 நாள் இருக்கு. டோட்டல் டேஸ் ஒரு நாள் எடுத்ததுனால இப்போ வந்து 11 சொல்லி காட்டுதா. கொடுத்துட்டு அட்ரஸ் டியூரிங் லீவ் எந்த அட்ரஸ்ல இருக்குமோ அந்த அட்ரஸ்ல வந்து அடிச்சிருங்க. லீவ் ரீசன் என்னன்னா சிக், ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன், நிறைய வந்து ரீசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல எந்த ரீசனோ அதை டச் பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப எனக்கு வந்து பர்சனல் ஒர்க்குன்னு நான் வந்து டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணிட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு இன் கேஸ் ஆஃப் UEL EOL ஆர் MC வெதர் சர்டிபிகேட் அட்டாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க CL இருந்தா இதுல வந்து எதுவும் கொடுக்க தேவையில்லை. இதே வந்து ML இருக்குன்னு வச்சுக்கோங்க, மெடிக்கல் சர்டிபிகேட் வைக்கணும்னா இதை வந்து டச் பண்ணனே கிரீன் கலர்ல மாறிடும். மாறின பிறகு இந்த இடத்துல இருக்குல்ல அட்டாச் ஃபைல், இதுல போயிட்டு நீங்க எந்த ஃபைலோ அந்த ஃபைலை வந்து இதுல வந்து அட்டாச் பண்ணிடணும். சரிங்களா? இப்ப அந்த ஃபைல் வந்து அட்டாச் ஆயிடுச்சு. ஆன பிறகு அப்லோடும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வேலிடேட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா லீவ் வந்து நமக்கு வந்து போயிடும். அவங்க வந்து சேங்ஷன் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத அடுத்து வந்து பார்ப்போம். சரிங்களா? இதை கொடுத்து முடிச்சுட்டு எப்பயும் போல நீங்க பேக் வந்துருங்க. வந்துட்டு இப்ப இந்த இடத்துல பாருங்க லீவ் ஸ்டேட்டஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இப்ப வந்து டிசம்பர், இப்ப எந்த மந்த், இப்ப ஜான்வரியில நம்ம வந்து லீவ் எடுத்திருக்கோம், 2025 லீவ் எடுத்திருக்கோம் அப்படின்னா இப்ப இது வந்து எல்லோ கலர்ல காட்டுச்சுன்னு வச்சுக்க, இன் ப்ராக்ரஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இதே வந்து கிரீன் கலர் காட்டுச்சுன்னா அப்ரூவல் ஆயிடுச்சு, அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க நமக்கு லீவுன்னு அர்த்தம். இது ரெட் கலர் இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது வந்து ப்ளூ கலர் வந்து பப்ளிக் ஹாலிடே, அன்னைக்கு வந்து லீவ் ஹாலிடே விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேக்கு நம்ம வந்து RL எடுத்திருந்தோம்னா அந்த லீவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இவ்வளவுதான். இதை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த லீவ் வந்து என்ன லீவு, நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்க. இதை வந்து யார் பண்ணுவாங்கன்னா நம்முடைய HM வந்து அவங்களோட ஐடி பாஸ்வேர்டு போட்டு அவங்க வந்து நமக்கு வந்து லீவ் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. அதாவது 2025 இருந்து லீவ் வந்து களஞ்சி ஆப்ல தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கொடுத்துட்டு எப்பயும் போல நீங்க வந்து பேக் வந்துட்டு நீங்க வெளியே வந்துடலாம். இப்ப இந்த இடத்துல பாருங்க என்கேஸ்மெண்ட் இருக்கா, இது வந்து எதுக்குன்னா நம்முடைய பணப்பலன்கள், அதாவது வந்து EL இதுக்கெல்லாம் வந்து நம்முடைய பணப்பலன்கள் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இது மூலமா தான் நம்ம போய் வந்து இப்ப பாருங்க ஏன் லீவ் போட்டிருக்காங்களா, இந்த இதுக்கெல்லாம் ரூபா வாங்குறதுக்கு இதுலதான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த தகவலும் தெரியல, அதனால அதை வந்து விட்டுருங்க. நீங்க இவ்வளவுதான். 2025 இருந்து நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம லீவ் வந்து இது மூலமா தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எப்பயும் போல நீங்க ஆப்ல வந்து இப்ப பாருங்க ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு எக்ஸிட் ஆப்னு சொல்லி கேட்டுருக்கு, எஸ்ஸும் கொடுத்து நீங்க வெளியே வந்துடலாம். தேங்க்யூ. மறக்காம இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.